சார். காசியும் எம்எல்ஏவும் ஃபாலோ பண்ண சொன்ன ஏதாவது மெசேஜ் இருக்கா? அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண சார். ஃபாலோ பண்ணதில் அவங்க நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அவங்க தான் சார் காரணம். அவன் டீமோட டீட்டெயில்ஸ் தான் சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். கலெக்ட் பண்ணிட்டீங்களா? கலெக்ட் பண்ணிட்டேன் சார். இந்தாங்க சார். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்கு. அவங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார். வெரி குட். நண்பா, நடந்தது நடந்து போச்சு. அதை விட நான் தான் அவ்வளோ சொல்கிறேன்ல, ஏன் அதையும் நினச்சி பேசிகிட்டு இருக்க? அது எப்படி காசி அவ்வளோ சீக்கிரம் என்னால் இதை மறக்க முடியும்? உன் தம்பி தூக்கின பொண்ணு யார் தெரியுமா? என் அண்ணன் பொண்ணு. விடு நண்பா, நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருக்க மாட்டான். தெரியாமல் நடந்து போச்சு. சரி பார்த்துக்கலாம். தம்பி இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டான். ஃப்ரீயா விடு. சரி ஓகே, நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் இருக்கு, நான் கிளம்புறேன். இரு. உன்னை அதுக்காக மட்டுமா வர சொன்னேன்? நாளைக்கு தம்பியோட பிறந்த நாள் இருக்கு. மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம். கண்டிப்பா நீ வரணும். சரி ஓகே, வரேன். நண்பா, நாளைக்கு வேற மாதிரி சம்பவம் இருக்கு. சரி சரி. என்னடா போன அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. சும்மா அவன் அன்னைக்கு என்ன அடிச்சானிக்கே அவனை போட்டிருப்பான். உனக்காக தான் விட்டனே. சும்மா போன. டேய், சும்மா அனுப்பி விட்டேன்னு நினைக்கிறியா? நாளைக்கு வரட்டும், சம்பவம் வேற லெவல்ல இருக்கும். புரியுதா? வா பார்த்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வர சொல்லியும் வரல. என்ன பயம் போயிடுச்சா? நேர்மையா இருக்கிற எனக்கு எதுக்கு சார் பயம்? அதான் வந்துட்டேனே. சொல்லுங்க. அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. தெரியும். நீங்களும் காசியும் என்ன பண்ணீங்க, ஆர்டிஓ எப்படி இறந்தாரு, அதனுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு தானே வர சொன்னீங்க. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ செய்யறேன். செஞ்சிருவோம். உங்களுக்கும் காசிக்கும் சிறப்பா செய்யலனாலும் கண்டிப்பா செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சார், ஆர்டிஓவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் பார்த்துக்குங்க. எம்எல்ஏ சார், நாங்களும் எவ்வளோ அரசியல்வாதியை பார்த்துருக்கோம். பார்த்துக்கலாம் சார். கிளம்புங்க. டேய் நண்பா, என்னடா உனக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்க. அது ஒன்றும் இல்லை காசி, அந்த ஆடியோ மொத்த எவிடன்ஸையும் இந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் அதை வச்சுக்கிட்டு என்னை கொடன்னு குடையிறாங்க காசி. அதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன். டேய் நண்பா, அந்த ஆடியோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு விஷயமா? அது தப்பு காசி, அவ்வளோ சாதாரணமாக நினைக்காத. அந்த ஆடியோ போட்டது ஆக்சிடென்ட்ல, அது யாருக்கும் தெரியல. இவன் இன்ஸ்பெக்டர் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொடன்னு குடையும். அதனால எதையும் யோசனை பண்ணி தான் செய்யணும். அது ஒரு சப்ப மேட்ரு. நான் பார்த்து என்ன. டேய் சுமாரா, ஷார்ப்புக்கு போன போடுறேன். டேய் ஷார்ப்பு, சொல்லுண்ணா. அண்ணன் பேசுறாப்ல. கொடுங்கண்ணா. என்னண்ணா? ஷார்ப்பு சொல்லுண்ணா. எங்க இருக்க? நம்ம சப்வேல இருக்கண்ணா. ஓ, பக்கத்துல தான் இருக்கியா? ஆமாண்ணா. சரி, நம்ம சப்வேக்கு வா. ஓகேண்ணா. நண்பா, நம்ம பையன் வரான், ஷார்ப்பா முடிப்பான். நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் தலைவரே. என்னண்ணா அர்ஜுனா ஃபோன் பண்ணிருந்தீங்க? ஷார்ப்பு, ஒரு சம்பவம் ஒன்று பண்ணணும் ஷார்ப்பு. யாருண்ணா பண்ணணும்? சொல்லுங்கண்ணா. நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் ஷார்ப்பு. இன்ஸ்பெக்டரையா? என்னண்ணா சொல்ற? ஆமா ஷார்ப்பு, ஓவரா குடைச்சல் கொடுக்குறான். அவனை போட்டுரு. நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றீங்க. உன்னால முடியலன்னா சொல்லு ஷார்ப்பு, நான் வேற பசங்களை வச்சு போட்டுக்கிறேன். அப்படிலாம் இல்லைண்ணா, உனக்காக நான் செய்யறேண்ணா. எப்போ போடணும்? இதான் ஷார்ப்பு. நாளைக்கு நைட்டே போட்டுரு. ஆனால் சம்பவம் நம்ம தான் செஞ்சோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா. சம்பவத்தை கச்சிதமாக முடிச்சிடு.
நான் ஷார்ப்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கல்ல, ஷார்ப்பாக முடிச்சிடறேண்ணே. முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேண்ணே. வரேண்ணா, வரேன் தலைவரே. நண்பா, நம்ம பையன் பக்காவா இருக்கும். நீ டென்ஷன்லாம் கம்மி பண்ணிக்கோ. அந்த எவிடன்ஸுக்காக தான் காசியோட ஆளுங்க இப்போ என்னை கொல்ல வந்தது. ஓ தம்பி, ஆ இது விஷயமா எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. என் நம்பரை நோட் பண்ணிங்க. நீ Okay, எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்கள் சார். 9080 9080 81 81 2034. ம் சரிங்க சார். ஓகே ஓகே சார், மிஸ்ட் Okay, கால் தம்பி. கொடுத்துருக்கேன். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். எனி ஹெல்ப் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஓகே சார். சார், சொல்லுப்பா. சிவமணியோட டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும் சார். சிவமணியோட டீட்டெயில்ஸா? ம் நான் ஸ்டேஷன் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் சார். வரேன். நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். இல்லைப்பா, பக்கத்தில் தான் வீடு. ஓ அப்படி நான் போய்க்கிறேன். ஓகே சார். ம் இந்த காசியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்களே, ஆமாம் சொல்லுங்கள் சார். கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். வடலூரில் கல்கோரி ஒன்று இருக்கு. ஆ அடுத்தது குறிஞ்சிப்பாடியில் மணிலா கிடங்கு ஒன்று இருக்கு. ஓ குறிஞ்சிப்பாடியிலே ரயிலடி பக்கத்தில் ஒரு கேஷ்யூ ஃபேக்ட்ரி இருக்கு. ஓகே சார். இது எல்லாமே மேக்சிமம் பினாமி பேரில் தான் நடத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? மற்றபடி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்க சார். அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் சார். இன்னைக்கு வந்து அந்த லொக்கேஷனில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா காசியோட தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால எல்லா ரவுடியும் அங்கே தான் அசம்பிள் ஆகிருப்பானுங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணை நீங்கள் தேட போய் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஓகே சார். ஓகே சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? அவங்க மோசமானவங்க நினச்சி பயந்துட்டு இருக்கனால தான் சார் அவங்க மோசமானவங்கள தெரியுறாங்க. பதிலுக்கு நம்ம எப்போ மோசமானவங்கன்னு காமிக்கிறோமோ அப்போ அவங்க பயம் நம்ம பக்கம் திரும்பும் சார். நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் சார். தேங்க்யூ சார்.